الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات أولئك لهم عذاب عظيم وقال تعالى عز وجل أيضا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا قال النبي صلى الله عليه وسلم إنما يأكل الذئب من الغنم الغاشية صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஷவ்வால் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். உலகெங்கும் இஸ்லாம் விமர்சிக்கப்பட்டது போன்று வேறு எந்த மதமும் விமர்சிக்கப்படவில்லை, தவறாக புரிந்து கொள்ளப்படவும் இல்லை. இப்படி விமர்சிக்கப்பட்டும் இஸ்லாம் மேல்மேலும் அதனுடைய முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்றது. காரணம், இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், இந்த தீனை ஏற்படுத்தியது, தீனை தேர்ந்தெடுத்து நமக்கு தந்தது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. இப்படி வேகமாக வளர்ந்து கிட்டத்தட்ட 200 கோடியை இஸ்லாம் எட்டிய நிலையில் 10 பேர் நடந்து சென்றால் அதில் 4 பேர் முஸ்லீம்கள் என்ற அளவிற்கு முன்னேற்றத்தை தொட்டிருந்தும், கனிம வளங்களையும் எரிபொருள்களையும் பொருளாதாரத்தாலும் இஸ்லாமியர்கள் முன்னேற்ற பாதையில் இருந்தும் கூட உலகெங்கும் முஸ்லீம்கள் தாக்கப்படுகின்றனர், பழி சுமத்தப்படுகின்றனர், தீவிரவாதமாக சித்தரிக்கப்படுகின்றனர். திரைப்படங்களின் மூலமாகவும் கேலி சித்திரங்களின் மூலமாகவும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு பிரச்சாரத்தை மீடியாக்களின் மூலமாக வன்மத்தை புரிந்து முஸ்லிம்களின் மீது கட்டவிழ்த்தக்கூடிய நிலை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து முன்னெச்சரிக்கையாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கடல் நுரை போன்ற அளவிற்கு ஆர்ப்பரித்திருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெருத்தும் கூட அவர்கள் உங்களை மிகைப்பார்கள். காரணம், முஸ்லிம்கள் இடத்திலே நான் ஷிர்கை பயன்படவில்லை, அவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களால் மோதிக்கொண்டு பிளவுபடுவதைத்தான் நான் பயப்படுகின்றேன் என்றார். ஷைத்தான் தனக்கு வழிபடுவார்கள் முஸ்லிம்கள் என்பதில் அவன் நிராசையாகிவிட்டான். ஒரு முஸ்லிம் கோயிலுக்கு சென்று வணங்க வைக்கணும்ட்டு ஷைத்தான் அதுல நிராசை ஆகிட்டான். ஆனால் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் மோதுவதை விடுவதில்லை, ஷைத்தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றான். இதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் ஒரு 2 ரக்காத்து தொழுகையிலே நாம் 11 தடவை அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்கின்றோம்.
மிகப்பெரியவன் என்றால் ஆளுமையிலும் அரசாட்சி செலுத்துவதிலும் உயிர்ப்பிப்பதிலும் உயிர் கொடுப்பதிலும் ரிசுக் வழங்குவதிலும் நோயை நிவாரணம் செய்வதிலும் எல்லா வகையிலும் அவன் மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒரு 2 ரக்காத் தொழுகையிலே 11 தடவை சொல்கிறோம் என்றால் எத்தனை ரக்காத் தொழுகிறோம், எத்தனை தடவை நாம் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு வெளியே சென்றவுடன் நான் பெரியவன், தொழுகையில் சொன்னது பொய்யா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் பேசியது, மதினாவில் நுழைந்து பேசியது, இறுதியாக மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது மெம்பரிலே ஒரு தடவை அவர்கள் உக்பத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் மெம்பரில் கடைசியாக பேசியது முஹம்மது பின் மஸ்லமா என்ற சஹாபியை அழைத்து தன்னுடைய வாளை கொடுத்தார்கள். ஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் நீ இதை அறப்போருக்காக உபயோகப்படுத்து. எப்பொழுது முஸ்லிம்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்கின்றார்களோ அப்பொழுது இந்த வாளை ஒரு பாறையில் அடித்து உடைத்து விட்டு நீ எங்காவது காட்டு பக்கமா போயிருந்தான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஆயுத பலங்கள் இருந்தும் பொருளாதார பலங்கள் இருந்தும் பதவி பலங்கள் இருந்தும் கனிம வளங்கள் பலங்கள் இருந்தும் அது எப்பொழுது வேலை செய்யும் என்றால் நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் பொழுதுதான் அந்த ஆயுதம் வேலை செய்யும், அறிவு வேலை செய்யும் என்பதை இந்த ஹதீஸின் விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக நாம் கருத்து வேறுபாடுகள் கொள்வது இஸ்லாமிய அசல் உசூலுடைய விஷயங்களில் அல்ல. அல்லாஹ் ஒருவன், வேதம் ஒன்று, நபி ஒன்று. நாளை கபூர்லையும் இதைத்தான் கேட்க போறாங்க. நீங்க எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது பற்றி கேட்கப்பட போவதில்லை. ஆனால் அதை பற்றித்தான் நாம் விவாதித்துக் கொண்டு பிளவுபட்டு கொண்டிருக்கின்றோம். கருத்து வேறுபாடுகள் மலக்குமார்களிடமே இருந்தது. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 100 கொலை செய்தவர் தௌபாவை தேடி போகும்போது வஃபாத் ஆகி விடுகின்றார். அவர் நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய மலக்களும் வந்துடுறாங்க. சோரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ரூஹை கொண்டு செல்லக்கூடிய மலக்களும் வந்துடுறாங்க. இவர் 100 கொலை செய்திருக்கிறார், நான் தான் கொண்டு வான்ட்டு அந்த மலக்கு நிற்கிறாங்க. இல்லை, அவர் தௌபாவை நோக்கி நகர்ந்து விட்டார், எனவே நாங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம். அவர் கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. அல்லாஹ் அங்கு தீர்ப்பளிக்கின்றான். தௌபாவின் பக்கம் நகர்ந்த தூரம் அதிகம் இருந்தால் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு கடைசியில் சொர்க்கவாசி ஆகிட்டார். ஆக கருத்து வேறுபாடு மலக்குமார்களிடம் இருந்தன, நபிமார்களிடம் இருந்தன, சஹாபிகளிடம் இருந்தன, இமாம்களிடம் இருந்தன, ஆரோக்கியமானதாக இருந்தது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹாலித் இப்னு வலீத் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. எதிரிகள் தூபமிட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸை தன் வழிக்கு இழுக்க நினைத்த பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா பைனனா லம் யப்லுகு தீனனா, எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு உண்டு, எங்களுடைய மார்க்கத்தை அதை என்ன செய்யல, எங்களுடைய மார்க்கத்தை சேதமாக்கக்கூடிய அளவுக்கு அது வளரவில்லை, எங்களுடைய மார்க்கத்தை அது பாதிக்கவில்லை என்றார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக இஸ்லாத்திற்கு வந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகின்றார்கள். எதிரி படைகள் அதிகமாக இருந்ததின் காரணமாக உதவிப்படையை அனுப்புமாறு பெருமானாரிடம் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவிப்படையை அனுப்பினார்கள். அந்த உதவிப்படைக்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் தளபதியாக, தலைவராக. பெரும் பெரும் சஹாபிகள் உதவிப்படையில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட சஹாபிகள் இருந்து ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்த பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் இந்த உதவிப்படை செல்கின்றது. அங்கு தளபதியாக இருக்கிறது இளைஞரும் கூட தாமதமாக இஸ்லாத்திற்கு வந்த அம்ர் இப்னு ஆஸ்.
இப்பொழுது இரண்டு படைக்கும் சேர்த்து தளபதி யார் என்று வினா எழுகின்றது. உதவி படையில் உள்ளவர்கள்லாம் சொல்றாங்க, மூத்த சஹாபிகள்லாம் இருக்காங்க, எனவே அப்துல்லா இப்னு ரவாஹா தான் தளபதியா இருக்கணும். அப்துல்லா இப்னு ரவாஹா நேரடியாக அம்ர் இப்னு ஆஸிடம் சென்று நாங்க உதவிக்கு தான் வந்திருக்கோம், நீங்க தான் தளபதின்ட்டாங்க. பிரச்சனைய சுமூகத்தின் பூக்கம் நகர்த்திட்டாங்க. படை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரம் எல்லோரும் தீப்பந்தத்தை வைத்திருக்கின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் கட்டளையிடுகிறார்கள், எல்லோரும் தீப்பந்தத்தை அணைத்து விடுங்கள். எல்லாரும் அணைச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சற்று வருத்தம், இருட்டில் எப்படி நகருவது, ஒரு அனுபவம் இல்லாதவரா இருக்காரு, இருட்டில் எப்படி தீப்பந்தம் இல்லாமல் போவது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவிடம் போய் சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த படைக்கு தளபதியாக அம்ர் இப்னு ஆஸை அனுப்பியது ரசூலுல்லாஹ். நம்மிடம் இல்லாத ஒன்று அவரிடம் இருப்பதினால்தான் அவரை தளபதியாக அனுப்பியிருக்காங்க. எனவே அவருக்கு தளபதிக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சாந்தப்படுத்தினார்கள். யுத்தத்தில் வெற்றியோடு வந்த அம்ர் இப்னு ஆஸிடம் அதை பற்றி பெருமானாரிடம் கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அம்ர் இப்னு ஆஸ் கூறினார்கள், நம்முடைய எண்ணிக்கை எத்தனை பேர் என்று எதிரிகள் நம்முடைய தீப்பந்தத்தை வைத்து கணக்கிட்டு விடுவார்கள், அது தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தீப்பந்தத்தை அணைக்க சொன்னேன் என்றார். ஆக இங்கே என்ன விஷயம் தெரிகிறது என்றால், இளைஞராக இருந்தாலும் புதியவராக இருந்தாலும் தலைமை என்று விட்டுவிட்டால் எல்லோரும் அதனுடைய ஓர் அணியில் கட்டுப்பட்டு நின்றதின் காரணமாக மாபெரும் வெற்றியை தொட்டார்கள். சஹாபிகள் இருக்கிற வரைக்கும் எந்த படையும் தோற்கவில்லை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ரோம் மன்னன் முஆவியாவுக்கு கடிதம் எழுதினான், என்னிடத்தில் பெரிய படை இருக்கிறது, நாம் ஒன்றாக கை சோர்த்தால் அலியை ஒரு வழி பண்ணிவிடலாம் என்று கடிதம் எழுதிய பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கடிதத்திலே யா கிலாபர் ரோம், ரோமினுடைய நாயே என்றுதான் அந்த கடிதமே துவங்குகின்றது. எங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு எங்களுடைய இஸ்லாத்தை கொலைப்பதற்காக அல்ல, அலியினுடைய தலைமையில் ரோமை எதிர்த்து ஒரு யுத்தம் செல்லுமானால் நான் சாதாரண சிப்பாயாக அந்த யுத்தத்தில் கலந்து உன்னுடைய தலையை கொய்து அலியின் காலடியில் நான் வீழ்த்துவேன் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய கடிதம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக சிற்சில காரணத்தின் காரணமாக நாம் பிளவுபடாமல் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய காலகட்டத்தில் அவசியமாக நாம் இந்த காலகட்டத்தில் நாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நம்முடைய ஷரியத்தின் மீது எத்தனையோ விஷயங்களில் கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், கொட்ட கொட்ட குனிவது கோழையாகி விடுவோம். நம்முடைய துவேஷங்களை களைந்து, ஏனென்றால் முரண்பட்டவர்களுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்க, கடவுள் மறுப்பாளர்களும் பலதரை கொள்கை உள்ளவர்களும் ஓரணியில் இருக்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவறாக சித்தரிக்கக்கூடிய சித்தாந்தம் தான் யூதர்களுடைய வேதமே. அப்படித்தான் கொச்சையான வாசகத்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விமர்சிக்கின்றான் யூதன். தவறாக பிறந்தவர் ஈசா என்று சொல்லக்கூடியவனோடு தான் தெய்வமாக வணங்கக்கூடிய முக்கடவுள் கொள்கை உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த யூதனோடு இஸ்லாத்தை அணிப்பதற்காக அவன் ஓரணியில் இருக்கின்றான். ஒன்று சேர்வதற்கு 1000 காரணங்கள் இருந்தும் கூட நாம் விதர்ப்பமாக நிற்கின்றோம். நலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜமாத்தையும் விடவில்லை. ஜமாத்து தொழுகை ஆரம்பமாக கூடிய கட்டத்தில் குஃபா பகுதியில் 2 முஸ்லிம் கூட்டத்தார்கள் கல்லால் எரிந்து கொண்டு தர்க்கம் புரிகின்றார்கள் என்று சொன்ன பொழுது ஒரு சிலரை அழைத்து கொண்டு குஃபாவின் பக்கம் வரைந்தார்கள். அந்த கட்டத்தில் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க ஜமாத்தை நடத்துறாங்க. அவங்க ஜமாத்து தொழுகை விட்டது அந்த ஒரே ஒரு 2 சமூகத்திற்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக.
இஸ்லாத்தில் ஒரு முஸ்லிம் பொய் சொல்லக்கூடாது. திருடுவானா திருடலாம், கொலை செய்வானா கொலை செய்யலாம், ஜினா செய்வானா நப்சினுடைய தீங்கினால் செய்யலாம் என்று பதிலளித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் பொய் சொல்வானா? ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான்ட்டாங்க. அப்படி பொய் சொல்ல மாட்டான் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முஸ்லிம்களை இணைத்து வைப்பதற்காக அல்லது கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதற்காக பொய்யை ஜாயிஸ் என்றார்கள். மார்க்கம் அனுமதிக்கின்றது. நாம் அத்தஹியாத்தின் பின்னாலே அல்லாஹும்ம ஃபிர் லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், பெற்றோர்களுக்காகவும் உஸ்தாத்மார்களுக்காகவும் பிரார்த்தனை செய்துவிட்டு உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் ஆண் பெண் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் கேட்கின்றோம் என்றால், நீங்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தான் நீங்கள் விரோதம் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் என்றால் அங்கு நீங்கள் பொய் சொல்கின்றீர்களா? அப்ப அதற்குள் அவர்கள் வந்து விடுகிறார்களே. அப்பொழுது எங்கே தொழுகைக்கிலேயே நீங்கள் சிலரை விட்டு வைக்க முடியுமா? அப்ப அவர்களுக்காகவும் நான் அங்கு பிரார்த்தனையை, அதனால்தான் ஹனஃபி மதபினுடைய இமாம் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த துவாவை அங்கு கொண்டு வைத்திருக்கிறாங்க. குழப்பங்களை விளைப்பதும் முஸ்லிம்களை மோசமான முறையில் சித்தரிப்பதும் ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. காரணம், நமக்கு மத்தியிலே போலிகளை உருவாக்கலாம், அவர்களை கரைத்து இன்றும் ஒரு சிலர் தவறான கொள்கைகளை, சரியத்துக்கு மாற்றமானவைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. நாம் பேர் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். அப்ப ஷரியத்தில் அவன் மூக்கை நுழைக்கின்றான். மார்க்கம் சொல்கிறது மஹரம் இல்லாமல் பெண்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது, கடமையே இல்லை. கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் மஹரம் ஆண் துணை இல்லாமல், மஹரமான ஆண் துணை இல்லாமல் அவர் ஹஜ்ஜுக்கு கடமை ஆகாது. அரசாங்கம் சொல்லுது மஹரம் இல்லாமலும் போகலாம், அப்படி போறாங்க. ஷரியத் என்பது அரசாங்கம் மூக்கை நுழைக்கக்கூடியது அல்ல. அப்ப நமக்கு மத்தியிலே சலுகை என்ற பெயரை காட்டி நமக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துகின்றார்கள். இப்படித்தான் வக்ஃப் சட்டத்திலிருந்து எல்லா சட்டங்களிலிருந்தும் அதை ஆதரிக்கக்கூடிய போலிகளும் இருக்கின்றார்கள். இப்ப நமக்குள் மத்தியில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளின் காரணமாக நம்மளை பிளவுபடுத்த முற்படுகின்றார்கள். தாத்தாரியர்கள் இஸ்லாமியர்களின் இரத்தத்தை ஓட்டியதற்கு காரணம், சில இஸ்லாமிய சிற்றர்கள் அவர்களோடு ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டு தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை அழிப்பதற்காக வேண்டி அவனோடு ரகசிய உடன்படிக்கை செய்ததின் காரணமாகத்தான் உள்ளறுப்பு வேலைகளை செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். மதீனாவிலே ஆண்டாண்டு காலமாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்றவர்கள் நூற்றாண்டுகளாக யுத்தம் செய்து கொண்டார்கள். மதீனாவிற்கு மதீனா என்ற பெயர் அல்ல, எதிரிப் என்ற மோசமான வார்த்தையை அதற்கு பெயராக இருந்தது. இந்த அவுஸ் ஹஜரத் ரெண்டு பேரையும் இணைத்ததுக்கு பின்புதான் மதீனாவிற்கு தைபா மனமானது என்ற பெயரையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டினார்கள். ஆக இணக்கமாக இருக்கும் பொழுதுதான் மனமாகவும் தைபாவாக அது ஆகும். இங்கும் அப்படித்தான், எங்கும் அப்படித்தான். இப்படி நம்முடைய துவேஷங்களை களைந்து நம்முடைய ஈமானிய ரோஷங்களை வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வக்ஃபனுடைய திருட்டு சட்டத்தை எதிர்த்து மாபெரும் பேரணி நடக்கின்றது. நம்முடைய ஈமானிய ரோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் ஓர் அணியில் திரள வேண்டும். நம்முடைய நேரத்தை அதற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இந்த ஜும்மா பயானின் மூலமாகவே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
இப்படி கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்த சஹாபிகள் எந்த விஷயத்திலும் அவர்கள் மோதிக்கொள்ளவில்லை. மஸ்ஜிதிற்குள் பெண்கள் தொழு வருவது குறித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெண்கள் வரலாம் என்ற கொள்கையில் இருந்தாங்க. அவங்க கருத்தால மோதிக்கொள்ளல, அவங்க கருத்து அவங்களோட இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. யுத்தத்தில் கிடைத்த கனிமத் பொருளாக கிடைக்கக்கூடிய நிலங்களை அரசு கையகப்படுத்த வேண்டும், அதை பங்கு வைக்கக்கூடாது, பொருளாக இருந்தால் தான் கொடுக்கணும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கொள்கை. அபூபக்கர் நிலமாக இருந்தாலும் பங்கு வச்சு கொடுத்துருந்தாங்க. கருத்து வேறுபாடு. ஆனால் அபூபக்கர் சித்திக் மரண தருவாயில் எனக்கு பின்னால் இந்த பூமியில் சிறந்த ஒருவர் உமர், அவரைத்தான் ஹலீஃபாவாக ஆக்கினான். கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட மனிதனை இஸ்லாமிய அவருடைய தனிப்பட்ட திறமையை மதித்து தனக்கு பிறகு உண்டான ஆளுமை உமருக்குத்தான் உண்டு என்று கூறி சென்றதின் காரணமாக கருத்து வேறுபாடு இஸ்லாத்தை பாதிக்கவில்லை, அவர்களுக்கு மத்தியிலே பிணக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதனால் தான் ஜெயிச்சார்கள். சைத்தான் தன்னுடைய சகாக்களிடம் கேட்பான், என்ன நல்ல அமல் செய்தாய், தொழாமல் கெடுத்த, நோன்பு பிடிக்காம, இப்படியெல்லாம் ஒவ்வொரு இபாதத்துகளை கெடுத்ததை சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஒரு சைத்தான் சொல்லுவான், 2 முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தினேன், கணவனுக்கு மத்தியும் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தினேன் சொல்லும் பொழுது எழுந்து சென்று நிஅமா அன்த, நீதான் சிறந்த அமல் செய்தாய் என்று ஷைத்தான் பாராட்டுகின்றான் என்றால் அமல்களை விடவும் மிகச் சிறந்தது இணக்கமாக இருப்பதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே 4 ரக்காத் தொழுகைகளை சுருக்கி தொழுதார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அதே போன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுருக்கி தொழல. ஷரியத்தின் ஃபிக்ஹின் கோட்டையாக இருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவரிடம் மக்கள் சென்று முறையிடுகின்றார்கள். 4 ரக்காத் தொழுகை 2ஆக தானே தொழுதாங்க, உஸ்மான் ஹலீஃபா 4ஆக தொழுறாங்களே. அப்போ அதை சரி கண்டார்கள். ஆமாம், 2ஆக தான் தொழணும். அப்போ ஜமாத்து நடக்கும் பொழுது அந்த ஜமாத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சேர்ந்து கொண்டார்கள். மக்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் அவர் செய்து தவறுன்னு சொன்னீங்க, இப்போ அவருக்கு பின்னால் தொழுறீங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் 2 ரக்காத்துன்னு சொல்லி பிரிஞ்சு 2 கூட்டமாக ஆகிறதை விடவும் ஒரே அணியில் 4 ரக்காத் தொழுகிறது தப்பில்லைன்ட்டான். குழப்பத்தை விளைவிப்பது அதை விட கொடியது. இபாதத்து சிறந்ததா, குழப்பத்தை விளைவிக்காமல் இருப்பது சிறந்ததா என்றால் குழப்பத்தை விளைவிக்காமல் இருப்பது தான் சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது போன்று காபத்துல்லாவிற்கு அந்த வாசலுக்கு நேர எதிராக இருக்கக்கூடிய இடத்திலும் ஒரு வாசல் இருந்தது. பின்னால் புனரமைக்கப்பட்ட பொழுது போதிய காசு இல்லாதனால ஒரே வாசல் ஆகிட்டாங்க. எனவே என்னுடைய தந்தை கட்டினது மாதிரி கட்டலான்னு எனக்கு ஆசை. ஆனால் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் என்ன காபால போய் கை வச்சுட்டாருன்னு சொல்லி குழப்பம் அடைந்து விடுவார்கள் என்பதற்காக நான் அதை தவிர்த்துட்டேன். குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது, ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய நல்ல காரியத்தை கூட செய்யாம இருந்திருக்கிறாங்க. பிறநாள் தொழுகையிலே உபரியான தக்பீரை இமாம் மறந்து விட்டால் சஜிதா சாவு கிடையாது. ஏனென்றால் வருஷம் முசல்லிகள் வருவாங்க நிறையா. புதுசாக வந்தவங்களுக்கு என்ன புதுசாக 2வது சஜிதா செய்கிறாங்கன்னு குழம்பிடுவாங்க. அந்த குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பணுங்கிறதுக்காக வேண்டி தான் தக்பீரம் மறந்துவானா கூட சஜிதா சாவு கிடையாது. ஏன்னா வாஜிபை விட்டால் சஜிதா சாவு செய்யணும், ஆனால் பிறநாள் தொழுகையில் கிடையாது. மக்கள் குழப்பத்தை, எனவே நாம் ஓர் அணியில் நின்று நம்முடைய ஈமானிய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஓர் அணியில் திரவுவோம், நம்முடைய உணர்வுகளோடு நாம் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த பேரணியில் எல்லோரும் திரளாக கடந்து நம்முடைய வெற்றிக்கான முதல் கொடியை நாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.